Hi friends, this is your Bullman here. So once again, intraday levels for 12th December. Okay, so இது பேங்க் நிஃப்டி டெய்லி சார்ட்டு. இதில் ஸ்டில் வி ஆர் இன் த சப்ளை ஜோன் ஒன்லி. ஓகே, ஸோ இந்த செல்லிங் ஜோன் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டே கேண்டலில் பார்க்கும்போது உங்களுக்கு 53,897லேருந்து 52,822 ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்கான இன்சைடு பார் பேட்டர்னுக்குள்ளே தான் வந்து 1 2 3 4 டேஸாக கன்சிக்யூட்டிவாக உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எனி சைடு பிரேக்ஸ், ஓகே, எந்த சைடு பிரேக் ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்கான ரேலி இருக்குது. பட் நம்ம ஒரு சப்ளை ஜோனில் இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற மோடில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அப் சைடில் பிரேக் ஆனால் 1000 பாயிண்ட்ஸ், டவுன் சைடில் பிரேக் ஆனாலும் 1000 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம டெய்லி சார்ட்டில் தெரியுது. இதை அப்படியே நம்ம இன்ட்ராடே சார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ இந்த பேங்க் நிஃப்டி சார்ட் வந்து 13 மினிட்ஸ் கிடையாது, 1 ஹவரில் வச்சுருக்கேன். ஸோ இன் ஆர்டர் டு ஃபிட் இன் டு த ஸ்க்ரீன். ஓகே, இதில் பார்க்கும்போது இப்போ R1 R2 பிளாட் பண்ணியிருக்கேன், S1 S2 பிளாட் பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த R2க்கும் சரி இந்த 53,171 இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்குள்ளேயே வந்து உங்களுக்கு மல்டிபிள் கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு இன்சைட் பார் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இஃப் யூ கெட் ஸோ மெனி கேண்டில்ஸ் வித்தின் எ பர்டிகுலர் மதர் கேண்டில் இருந்துச்சுன்னா அதனுடைய பவர் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ 53,171 சம்வேர் அரௌண்ட் 53,117 வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, விச் இஸ் க்ளோஸ் டு S2. ஓகே, ஸோ R2வை பிரேக் பண்ணுது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி டவுட் தான், பிகாஸ் வி ஆர் ஆல்ரெடி இந்த செல்லிங் ஜோன்ன்றதுனால. ஸோ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் எ 1 hour candle to close above this R2 zone. Okay, but if you see any reversal candles at R2 level, அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு ஃபார் அ டவுன் சைட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ லெவல்ஸ் ஆர் வெரி கிளியர் ஹியர், R2 R1. ஓகே, இந்த 53,170 பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டவுன் சைடுக்கான மூவ்மெண்ட் இருக்குது. ஒருவேளை இன்கேஸ் S2வை உடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து இந்த ரீடெஸ்டிங் ஜோன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இடம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தட் இஸ் நாளைக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரின்றதுனால வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி ஹவு த மார்க்கெட் ரியாக்ட்ஸ். நிஃப்டி வந்து சைட்வேஸில் போகுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் அந்த ஒரு பெரிய சைடு மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஆன் ஃப்ரைடே வி மைட் சி தட் லெவல். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. நவ் வி வில் மூவ் ஆன் டு நிஃப்டி. நிஃப்டியோட டெய்லி சார்ட் இது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா இன்சைட் பார் பேட்டர்ன் தான் உங்களுக்கு இருக்குது கண்டினியூஸாக. இதுலேயும் 4 டேஸாக உங்களுக்கு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ 24,863 இஸ் த டஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 24,300 would be the strong support. ஸோ விச் எவர் சைட் த பிரேக்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த பக்கம் வந்து உங்களுக்கு 500 to 600 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்சைட் பார் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வெயிட்டிங், ஒரு கேண்டில் க்ளோஸுக்காக யூ ஹேவ் டு வெயிட். ஓகே, ஸோ இப்போது 860க்கு மேலே ஒரு டே க்ளோஸ் ஆகணும். அந்த டேவோடைய ஹைக்கு மேலே கிராஸ் பண்ணும்போது தான் யூ வில் சி திஸ் 25,740 இந்த கேப் ஜோன் ஃபில்லிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ இங்கே கொடுக்குற புஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது இந்த 4 கேண்டிலோடைய ஸ்ட்ரென்த்து பார்க்கும்போது நியர்பை உள்ள ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தோணுது. 24,860ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக இருக்கலாம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது இந்த 24,295 ஆர் த 300 ஜோன் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் பின்னாடி ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கும்போது எங்கெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு இன்சைட் பார் பேட்டர்ன் கொடுத்துருக்கோ அங்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். எவ்ரி டைம் அந்த ஹை கிட்ட போய் ரிவர்சல் நடக்கும், அந்த மதர் கேண்டில் லோ கிட்ட போய் மறுபடியும் ரிவர்சல் நடக்கும். ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி ரேலி இருக்கும். ஸோ நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ்க்குன்னு பார்க்கும்போது நம்ம 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் பக்கம் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். பட் இப்போதைக்கு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24,300 அண்ட் 24,800 இதுக்குள்ளே தான் நாளைக்கு ட்ரேட் ஆக போகுது. பட் லோவர் டைம் ஃப்ரேமில் மாற்றும் போது வில் கெட் த லெவல்ஸ் ஃபார் இன்ட்ராடே. ஓகே, நிஃப்டியோடைய 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் இது. இதில் நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகே, ஸோ வி ஹவ் காட் ஒன்லி 3 டச்சஸ் இயர். பட் இங்கேருந்து எந்த பக்கம் உங்களுக்கு பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ரேலி கொடுக்க வாய்ப்பு இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 ஜோனுமே வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஜோனாக இருக்கிறதுனால அப் சைடில் பிரேக் கொடுக்கும்போது ஜஸ்ட் வெயிட், டு நாட் கோ ஃபார் லாங். ஏன்னா நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன் அண்ட் செல்லிங் ஜோனில் தான் இருக்கிறோம். அதனால் அப்சைடு புஷ்ஷுக்கு பதிலாக இட் வுட் பி பெட்டர் இஃப் யூ கெட் பிரேக் டவுன் வந்ததுன்னா யூ கேன் ட்ரேட். ஆர் எல்ஸ் இல்லை நான் அப்சைட் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 860ன்றதே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு R1ன்னு பார்க்கும்போது 24,740 அண்ட் R2 வந்து 24,800. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு டவுன் சைடில் பிரேக் கொடுக்குது அப்படின்னா இந்த 5th அன்னைக்கு கொடுத்த இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 250 பாயிண்ட்ஸுக்கு மேலே கொடுத்த ஒரு ½ ஹவரில் கேண்டில். ஸோ அதனால் இந்த ஃபிபோனக்கி அப்ளை பண்ணும்போது இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பையிங் ஜோனாக அமையும். ஸோ நாளைக்கு இங்கே ஒரு பிரேக் டவுன் கொடுக்குது அப்படின்னா
ரீடெஸ்டிங்கில் ட்ரேட் எடுங்க, இம்மிடியட்டாக பிரேக் டவுனில் எடுக்காதீங்க. ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஒரு ரெட் கேண்டலோடைய டெய்ல் இருக்கு இல்லையா, இதில் உள்ள இந்த பையஸோட புஷ் வந்து இந்த இடத்துல மறுபடியும் ஒரு புஷ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கேருந்து பிரேக் டவுன் ஆனாலும் வெயிட் ஃபார் திஸ் ரீடெஸ்டிங் ஜோன், அதுக்கப்புறம் யூ கேன் ட்ரேட் அக்கார்டிங்லி. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி S1ன்றது 24,500. ஸோ கரண்ட்லி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,630 இருக்குது. இங்கேருந்தே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 130 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரின்றதுனால உங்களுக்கு ரெண்டு பக்கத்துக்கான ஜோனுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. செல்லிங் ஜோனும் சரி, பையிங் ஜோனும் சரி, ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி, ஓகே, இட்ஸ் நாட் அ கன்ஃபர்மேஷன், மோஸ்ட் ப்ராபப்ளி போத் சைடு மூவ்மெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இட் மீன்ஸ் ரேஞ்ச் மார்க்கெட்டாக நாளைக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டேக் யுவர் ட்ரேட்ஸ் அக்கார்டிங்லி. மார்க் ஆல் யுவர் இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களோட சார்ட்டில் பிளாட் பண்ணிக்கோங்க. ஓகே, டேக் யுவர் ட்ரேட்ஸ் based on the candlestick confirmation, not on the levels that are marked here. Selling zone க்கு போனாலுமே you have to get a weaker candle there and then you can take a trade. Okay, thank you so much for watching. Happy trading.